தென்னிந்திய திரையுலக சூப்பர் ஸ்டார் எல்லிசை மன்னன் என்று பெயர் பெற்ற மறைந்த திரைப்பட நடிகர், தென்னிந்தியாவுடைய முதல் சூப்பர் ஸ்டார் என்று பெயர் பெற்ற எம்.கே. தியாகராஜ பாகூர் என்று சொல்லப்படுகின்ற எம்.கே.டி. என்று அழைக்கப்படுகின்ற எம்.கே. தியாகராஜ பாகூருடைய மணிமண்டபத்தை சட்டமன்றத்தில் அறிவித்து அவருக்கு முழு உருவ வெங்கல சிலை நிறுவி மணிமண்டபத்தை அமைத்து கொடுத்தவர் எங்களது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அவர்தான் இன்றைக்கு முதல் முறையாக இயக்கத்தின் சார்பாக, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மறைந்த தென்னிசை சூப்பர் ஸ்டார் எம்.கே.டி. அவர்களுக்கு கட்சியின் சார்பாக அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையில், விஸ்வரூப சமுதாயத்திற்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையில் 10 அதிமுக மூத்த நிர்வாகிகளை அனுப்பி அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார். எடப்பாடியாருடைய ஆணையேற்று அவர் சார்பாக நாங்கள் 10க்கும் மேற்பட்ட கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும், அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களும், விஸ்வரூப சமுதாயத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் இன்றைக்கு எம்.கே.டி.யினுடைய சிலைக்கு மாலை அணிவித்திருக்கின்றோம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்களுக்கும், சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும், பெரும்பான்மை சமுதாய மக்களுக்கும், உண்மையாக தேசப்பட்டு உள்ள தலைவர்களுக்கும் மணிமண்டபங்கள் அமைத்து அவர்கள் பிறந்தநாள் விழாவிலே கௌரவிக்கின்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு, எடப்பாடியார் அரசு என்பதை இன்றைக்கு நிரூபிக்கின்ற வகையிலே எடப்பாடியார் அவர்கள் அவருக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக எங்களை அனுப்பி வைத்திருக்கின்றார். எம்.கே.டி.யினுடைய புகழ் ஓங்குக என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். மண்டப பராமரிப்பு நல்லா தரும். 2026 தேர்தலில் கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் வர வாய்ப்பு, யாரு மேலும் பல கட்சிகள் வர வாய்ப்பு. அற்புதமான கூட்டணியை, அருமையான கூட்டணியை, வெற்றி கூட்டணியை கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அமைப்பார். விடுதலை சிறுத்தைகள் 25 தொகுதிகள் தரவரோட கூட்டணிங்கிற மாதிரி அவங்க தொண்டர்கள் மனதில் இருக்கு. அதிமுக வெற்றி வரக்கூடிய அளவுக்கு வலுவான கூட்டணியை எங்களுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர், 2026 செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை அலங்கரிக்க போகின்ற முதலமைச்சர் எடப்பாடியார் தலைமையில் ஒரு வெற்றி கூட்டணி அமையும். இன்னைக்கு முதலமைச்சருக்கு பிறந்த நாள். யாருக்கு? இன்னைக்கு முதலமைச்சருக்கு பிறந்த நாள். அவருடைய ஆட்சி எப்படி இருக்குது? அவருக்கு எப்படி? அவர் பிறந்த நாள் நன்றாக இருக்கட்டும். அவர் ஆட்சியை பொறுத்தமட்டில் வேதனைப்படக்கூடிய நிகழ்வாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் சீமான் விஷயத்தில் நடந்து கொண்ட நிகழ்ச்சி, அவருடைய வீட்டு காவலாளி ஒரு மிலிட்ரி மேன், எல்லை பாதுகாப்படை வீரரை காவல்துறை செய்த ஒரு கைது நடவடிக்கையெல்லாம் பார்க்கின்ற பொழுது சர்வாதிகாரத்தனமான ஒரு ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சியை மக்கள் பார்க்கின்றார்கள். இது கண்டிக்கத்தக்கது. யாரு? அதிமுகவுக்கு கிளைக்கழகம் தோறும், கிராமங்கள் தோறும், குக்கிராமங்கள் தோறும் கிளைக்கழகங்கள் இருந்து பேரூராட்சி கழகம், நகரக் கழகம், மாவட்ட கழகம் அணிகள் சார்பாக பல கோடி தொண்டர்களை உள்ள கட்சி, 2 கோடிக்கு அதிகமான தொண்டர்கள் உள்ள மிகப்பெரிய கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சியோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் வாய்ப்பு கிடையாது, இடமும் கிடையாது. மும்மொழி கொள்கையில திமுகவும் பிஜேபி நாடகமாக மும்மொழி கொள்கையை யார் நாடகமானாலும் சரி, எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் எடுத்திருக்கின்ற முடிவு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்திருக்கின்ற முடிவு, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எடுத்த முடிவைத்தான் எங்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அறிவித்திருக்கின்றார். இருமொழி கொள்கை தான் தொடரும். அதற்குத்தான் அதிமுக ஆதரவு கொடுக்கும். 3வது மொழியை விருப்பப்பட்டவர்கள் படிக்கலாம், அதை திணிக்கக்கூடாது என்ற அறிவிப்பை எங்களுடைய பொதுச்செயலாளர் சொல்லியிருக்கிறார். இதுதான் கட்சியினுடைய நிகழ்வு, கட்சியினுடைய முடிவு. அதிமுகவை யாரும் பலவீனப்படுத்த முடியாது. அதிமுக இல்லாதவர்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி விட்டு வெளியேறி போய் வேறு கட்சியில் போட்டி விட்டவங்க, வேறு கட்சியோடு சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு ரெட்டலை எனக்கு வேணும், கட்சி எனக்கு வேணும்னு சொன்னோம்னா யாரும் கேட்டுக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு பார்த்துக்கிறாது, தேர்தல் கமிஷனும் பார்த்துக்கிறாது. அது அதிமுக தொடர்ந்து பார்த்துக்கிற மாட்டாங்க, பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் கட்சியில் தொடர்பே இல்லாதவங்க, கட்சி விட்டு வெளியேறி வேறு கட்சியில் நின்னாச்சு. ஆகவே கட்சியில் சேரணும்னு சொன்னால் எடப்பாடியார் பொதுச் செயலாளத்தில் கடிதம் கொடுத்து அவர் விருப்பப்பட்டால் சேர்ப்பார்கள். இதுதான் கட்சியினுடைய நடைமுறையை ஒழிய இன்றைக்கு அதிமுக தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாடி, புரட்சித் அம்மாவுக்கு பின்னாடி எடப்பாடியுடைய பொற்கரங்களை பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அவர் சொல்வதுதான் அதிமுக வேதவாக்கு. அது பற்றி எடப்பாடியார் முடிவெடுப்பார். தேர்தல் வருகின்ற நேரத்தில், தேர்தல் நெருங்கிற நேரத்தில் அற்புதமான கூட்டணி அமைப்பார். தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேவையான ஒரு நல்ல கூட்டணி அமைப்பார். இன்றைக்கு இந்தியாவிலேயே மத்திய அரசை சார்ந்து ஒரு கட்சி இருக்கும், இல்லை மாநில அரசை சார்ந்து ஒரு கட்சி இருக்கும். 2 ஆளுங்கட்சி எதிர்த்து கட்சியை நடத்துகின்ற ஒரே திறமை உள்ள எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் எங்களுடைய பொதுச் செயலாளர், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். ஆகவே எங்களுக்கு எந்த கூட்டணி வலுவாக இருக்கும், யாரை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், சிறுபான்மை மக்கள், பெரும்பான்மை மக்கள், பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், யாரால்
அதனால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தி அந்த கூட்டணியை வெற்றி கூட்டணியாக அமைப்பார் எடப்பாடியார். நன்றி, வணக்கம். வாக்குறுதிகள் வந்து நிறைய நிறைவேற்றணும், 90% நிறைவேற்றணும். யாரு முதல் அறிவித்தது நீட் தேர்வு ரத்து. அவருடைய தேர்தல் அறிக்கையில் அறிவித்த முதல் தேர்தல் நீட் தேர்வு ரத்து. அதவே நிறைவேற்றலை. எத்தனை சொல்லணும்? நாங்கள் சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது. அவர் திமுகவில் மு.க. ஸ்டாலின் அறிவித்த தேர்தல் அறிக்கை 2021 அறிக்கையில் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. மக்களுக்கான திட்டங்கள் நீட் தேர்வு ரத்து கிடையாது, மாணவர்கள் கடன் ரத்து கிடையாது, எல்லாமே ரத்து கிடையாது. எல்லாத்தையும் நிப்பாட்டிருக்காரு. தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டிருக்காரு, திருமண திட்டத்தை நிப்பாட்டிருக்காரு, லேப்டாப்பை நிப்பாட்டிருக்காரு, எல்லாத்தையும் நிப்பாட்டிருக்காரு. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு 4 வருஷத்தில். 5 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி வந்து வருஷத்துக்கு அதிகமான வரியை, வீட்டு வரி, சொத்து வரி, குப்பை வரி, எல்லா வரியும் 1 லட்சம் கோடி அதிகமான வரி வருது. 4 வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி வரி அதிகம். 5 லட்சம் கோடி கடன், 9 லட்சம் கோடி என்ன செஞ்சாங்கன்னு தெரியாமல் இருக்கு. இந்த ஆட்சி வேண்டுமா என்ற நிலைமை இன்னைக்கு நாட்டு மக்கள் மத்தியில் இருக்குது. திமுக ஆட்சி வீட்டுக்கு போக போகுது, அண்ணா திமுக ஆட்சி ஆட்சிக்கு போக போகுது. நன்றி, வணக்கம்.